வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான நன்னாரி செடி பற்றி பார்க்கலாம். ரொம்ப காலமாக என்னோடய தேடல்களில் இருந்த மூலிகை இதுவும் ஒன்றுங்க. கொஞ்சம் வெரைட்டி வச்சுருக்கிறவங்க அனுப்புவாங்க. ஆனால் அப்படியே வேரோட பிச்சு கொஞ்சோண்டு கொக்கோபிட் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நாம் வைக்கும்போது அப்படியே காஞ்சு போயிடும். இப்போ தான் எனக்கு நர்சரியிலேருந்து அழகாக நம்ம கவர்லேயே கிடச்சிருக்குது. இது நன்னாரியினுடைய பயன், அதனோட வேரோட இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறது. வீடுகளில் நன்னாரி வச்சுருக்க ஆசைப்பட்டிங்கன்னா, அதாவது மூலிகைகள் வச்சுருக்க ஆசைப்படுறவங்க நன்னாரி கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த அளவுக்கான ஒரு மூலிகை. இதனோட வேர் வந்து நிறைய மெடிசினல் யூஸஸ் இருக்குது நமக்கு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சோண்டு வேரை பிச்சு தண்ணியில் போட்டோம்னாவே போதும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம்னாவே உடம்பு அப்படியே அவ்வளோ கூலாக இருக்கும். குளுமைக்கான ஒரு வேர் இது. அதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸு, அந்த முகம், இந்த வெயிலெலாம் போயிட்டு வந்தோம்னா முகமெல்லாம் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இது சால்வ் பண்ணிடும். அதனால் ரொம்ப பயனுள்ள ஒரு மூலிகை அப்படின்னா இது நன்னாரிங்க. இது வந்து இப்போ வந்திருக்குது. கொஞ்சமாக தான் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மறுபடியும் கிளைமேட்டு நமக்கு சரியானதுக்கப்புறம், வெயில் போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காம போயிடும். செமி ஷேடில் வச்சு வளர்க்கணுங்க. பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக வர்றதில்ல. நிறைய நல்ல வெரைட்டிஸுங்க. அது எல்லாமே இப்போ தான் கிடைக்குது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும்போது வெரைட்டிஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ கிளைமேட் ஹாட்டாக இருக்கும்போது எல்லா வெரைட்டிஸும் கிடைக்குது. இதெல்லாம் அதுக்கு தான் செட் ஆகுமா என்னங்கிறது எனக்கு புரியலை. இனிமேல் தான் நானுமே வச்சு வளர்க்க போகிறேன். நன்னாரி மதர் பிளான்ட்டாக போட போகிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி, பெருசாக கிடைக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்புறது வேறு அந்த பிடுங்கி கொஞ்சோண்டு கொக்கோபிட்டை வச்சு கவர் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. வர செடிங்க ஒன்றுமே முளைக்க மாட்டேங்குது நமக்கு. அதனால் இது ஃபுல் பேக்கிங்கில் வரும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பெருசாக உரம் தேவையில்லை. செமி ஷேடான இடத்துல வச்சிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு படர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ இருந்து 1 இயர் கழித்து தான் நீங்கள் அதுலேருந்து வேர் கட்டிங்ஸ் எடுக்க முடியும். வேர் எடுத்து யூஸ் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.